ஸ்கூல் புக்குக்கான அந்த பேசிக்ஸை இப்போ வந்து முடிச்சிடலாம். நம்ம எக்ஸிக்யூட்டிவ் படிக்கும்போது இதில் குறிப்பாக வந்து அந்த ஸ்கெடியூலில் 7ல் நம்ம படிப்போம்ல, அதிகார பகிர்வு அப்படின்னு படிப்போம். எந்தெந்த துறையில் யார் யார் முடிவு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு அதிகார பகிர்வு ஒன்று நம்ம வச்சுருக்கோம். அதிகார பகிர்வுனா என்ன சொல்கிறோம்? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், யூனியன், லெஜிஸ்லேட்டிவ். அது மாதிரி வந்து மத்திய அரசு துறை, சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னு, மாநில அரசின் துறைகள், ஸ்டேட் லிஸ்ட். அதுபோல் வந்து பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எது இதெல்லாம் முடிவு எடுக்கலாம், சென்ட்ரல் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட். மாநில அரசு எது இதெல்லாம் முடிவு எடுக்கலாம், ஸ்டேட் லிஸ்ட். 2 பேரும் எது இதில் முடிவு எடுக்கலாம், கன்கரண்ட் லிஸ்ட். இதில் குறிப்பாக பாருங்கள், ஒரு 3 விஷயம் வந்து நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவாக முக்கியமான விஷயமா பார்க்கணும். என்ன? எஜுகேஷன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்ட்டுனா மேரேஜ். அதே போல் ஃபாரஸ்ட், இந்த ஏரியாலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபாரஸ்ட்லாம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ரோடு இல்லை புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் அது மாதிரி வந்து அறிவிப்பாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில மரங்களை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்ட்டுனா, அந்த ஃபாரஸ்ட்டு, மரம் இதெல்லாம் வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் வந்து ரோடு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ பழங்குடியினர் அவங்களோட வெல்ஃபேருக்காக நான் வந்து ஒரு ரோடு போடுறேன் அப்படின்னு மலை மேலே ஒரு சாலை அமைக்கணும் அப்படின்னா, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து அதை நம்ம அழிச்சு தானே ரோடு போட முடியும். அப்போ அதற்கு பர்மிஷன் வாங்கணும் மத்திய அரசிட்ட. ஏன்னா யூனியன் லிஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றம் எல்லாம் பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது. நிறைய அதில் வந்து ஏன் என்ன அப்படின்னு பேசி பேசி இது பண்ணணும். கல்வி, வனம், திருமணம், தத்தெடுத்தல், வாரிசுரிமை. இதில் இந்த கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மாநில பட்டியலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 42வது சட்ட திருத்தத்தில் பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு. அப்போ அதிலிருந்து நமக்கு கேள்வி கேட்பாங்க, எப்போ போச்சுன்ட்டு. 42வது சட்ட திருத்தம் 1976. மணி பில், ஆர்டினரி பில்னா என்ன? அதுபோல் சாதாரண சட்ட மசோதா, இந்த இதெல்லாம் என்ன? லிஸ்ட் ஆஃப் பவர்ஸ், எந்தெந்த துறை வந்து யார் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி குறைந்தபட்சம் வந்து நம்ம அது எந்தெந்த துறையினாவது ஒரு முறை வாசித்து பார்க்கணும்ல. அதுக்காக ஸ்கூல் புக்கில் வந்து சில முக்கியமான துறைகளை வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த துறைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சு வைக்கணும். அந்த துறைகளோட பேர் பாருங்கள். மாநில பட்டியலில் விவசாயம், இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப முக்கியம். விவசாயம் மாநில பட்டியலாக, மத்திய பட்டியலாக, இப்போலாம் அந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. அதில் முதல்ல ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா படித்து வச்சுருங்க. காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம் மற்றும் வணிகம், கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணிகள். அதுபோல் பொதுப்பட்டியலில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் பாருங்கள், கல்வி, விவசாய நிலங்கள் தவிர சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கங்கள், கலப்படம், தத்தெடுத்தல் மற்றும் வாரிசு தொடர்ச்சி. அதே மத்திய பட்டியலில் சில இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் என்ன பார்க்குறோம், பாதுகாப்பு, அணுசக்தி, இதெல்லாம் நேரடியாக பிரதமரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அணுசக்திலாம். அதுபோல் வெளிநாடு அல்லது அயல்நாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி, வங்கி பாருங்கள், வங்கி வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அடுத்து ரயில்வே, அதுபோல் அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம். இதெல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க முக்கியமான துறை.